ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஆப்பில் எப்படி பார்ட்னராக சேர்றது, அதுபோக நம்ம வச்சுருக்க ஃபுட்டை எப்படி அவங்கக்கிட்ட செல் பண்ணுறது, அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, FSSAI லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும், பேன் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும். இது போக உங்கள் கிச்சனோட ஃபோட்டோவை நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். இது போக உங்கள் ஃபுட் ஐட்டம் என்னென்ன அப்படின்ற அந்த மெனு லிஸ்ட்டு பக்காவாக கிளியராக இருக்கணும். அடுத்ததாக இந்த ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஆப்பில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்விக்கி பார்ட்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உள்ளே உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட பேர் என்ன, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் கேட்கும். இது போக FSSAIயோட டாக்குமெண்ட்ஸு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸ்விக்கி எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஜொமேட்டோவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஜொமேட்டோ ரெஸ்டாரண்ட் பார்ட்னரில் போயிட்டு நீங்கள் சேம் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், மெனு பிளான் பண்ணுறது. நீங்கள் உங்கள் சைடில் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு மெனுவாக லிஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இட்லி, தோசை, பூரி, மீல்ஸ், பிரியாணி, அப்புறம் பரோட்டா ப்ளஸ் சால்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பண்ண போகிறீங்களா, இல்லை இது போக ஸ்பெஷல் ஐட்டம் தான் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் மெனுவாக லிஸ்ட் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா ஐட்டம்ஸை நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. ஒரு 8லேருந்து 12 ஐட்டம்குள்ளே இருந்தாலே போதும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, காம்போ மீல்ஸ் பண்ணுறது. அதிகமாக ஆர்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. சரி, மெனு லிஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஸ். உங்கள் ஃபுட்டோட ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கிளியரான ஃபோட்டோவாக இருக்கணும். ரொம்ப லாங் ஷாட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப பக்கமாக வச்சு ஒரு நீட்டான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டு கிளியரான ஒரு இமேஜாக இருக்கணும். பேக்ரவுண்டு ஒயிட் கலர், ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரில் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. க்ளீனான பிளேட்ஸ் இருக்கணும். ரொம்ப அழுக்காக இல்லாமல் பார்க்கவே லுக்காக இருக்கணும். ஃபோட்டோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ அவ்வளோக்கான ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரும். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஃபுட்டோட மெனுவை லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஃபோட்டோவையும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்மளுடைய ஃபுட்டை அவங்களோட பிளாட்ஃபார்மில் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கமிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த கமிஷன் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம 18 to 25% கண்டிப்பாக நம்ம கமிஷன் தரணும். இது போக GST ப்ளஸ் நம்ம ஃபுட்டை பேக் பண்ணுற காஸ்ட் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் 20லேருந்து 30% உங்கள் மார்ஜினை அதிகப்படுத்தணும். அதாவது இப்போ ஒரு மீல்ஸ் 75 ரூபா அப்படின்னா நீங்கள் அதை 100 ரூபாய்க்கு விற்றா தான் அந்த 25% அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸ் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரோ ஆஃபர் கொடுக்கலாம். அதாவது 50 ரூபாலேருந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரேட்டிங்ஸ் தான். நீங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கணும், ப்ளஸ் ஆன் டைம் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், பேக்கேஜிங்கும் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும். ஃபுட்டை பேக் பண்ணும்போது கண்டிப்பாக லீக் ஆகாத மாதிரி இருக்கணும், லீக் ப்ரூஃபாக இருக்கணும். அதே மாதிரி கிரேவிஸாக இருக்கட்டும், சைடிஷாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நம்ம பேக் பண்ணணும். உங்களோட ரெஸ்டாரண்ட்டோட நேம் ஸ்டிக்கர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். இது போக ஒரு தேங்க்யூன்ற ஒரு நோட் இருந்ததுன்னா ஒரு டச்சிங்காக இருக்கும். ஸோ இதனால் ரிப்பீட்டடான ஆர்டர்ஸ் வரும், கஸ்டமர்ஸும் ரிப்பீட்டடாக வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 நாளுக்காவது எந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடாதீங்க, எல்லா ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்விக்கியாக இருக்கட்டும், இல்லை ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோம்மேடு ஃபுட்டாக இருக்கணும், ஏன்னா அதில் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபுட்டு ரெடியாக இருக்கணும். அந்த ஃபுட் ஐட்டம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ஐட்டம் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான பீக் டைம் என்ன அப்படின்னா, மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரலும், அதுக்கப்புறம் ஈவினிங் 7 to 10 மணி வரலும் தான் பீக் டைம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தரக்கு தான் இந்த சேனல் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் தினேஷ்.